விழாவினை தொடங்கி வைக்க அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவருடன் குத்துவிளக்கேற்ற திருமதி பூங்கோதை கருணாகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி ஷாமலா அவர்கள், திருமதி கீதா ரஞ்சித் கண்ணா அவர்கள், திருமதி வித்யா, திருமதி இந்துமதி ஆகியோரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மூடு பணியால் திரை போட இயலாத திரைவானின் ஒளி விண்மீன், நெஞ்சத்தை கிள்ளாதே என ரசிகர்கள் எத்தனை நினைத்திருந்தாலும் தடுக்க முடியாமல் ரசிகர்கள் மனதில் குடியேறும் பரவட்டும். பின்னணி இசையாக மோகன் அவர்களின் திரைப்பட பாடலும் ஒலிக்கட்டும் நம் இல்லங்களில். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். சார் மேடைக்கு வராங்க, கொஞ்சம் வழி விடுங்க. உங்கள் கரவொலிக்கிடையே இதோ பூங்கொத்து கொடுத்து ஒரு பூங்கொத்தையே அவரோட பொண்ணு ஒன்றும் ஒரு பொண்ணெல்லாம் ஃபேன்ஸ் கிளப் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. எத்தனை பெண்களின் அளவிட முடியாத அன்புக்கு பாத்திரமாக்கி இருக்கிறார் பாருங்கள். வீட்டு வாசல் பெண் எல்லாம் ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்க முடியும்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் தான். நீங்க பார்த்தா இத்தனை சாதனையாளர்கள் பார்க்கும்போது எவ்வளவு பெருமையா இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த முத்துக்களை தேர்ந்தெடுத்ததுக்கு நம்ம அம்மாப்பேட்டை கருணாகரன் நம்ம டீமுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது. ஏன்னா இது சாதாரண விஷயமே இல்லை. நம்ம எல்லாருக்கும் எல்லா வசதி இருந்தும் செய்யறதுங்கிறது வேறு. எந்த வசதி இல்லாமல் அதுலேருந்து வந்து ஒரு 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 மரமாக வளர்ந்து ஒரு 100 பேருக்கு ஒரு ஆசிரியை கொடுக்குற மாதிரி தான் நீங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் முன்னோடியாக இருக்கீங்க. ஒவ்வொரு விஷயத்தில் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கு, இன்ஸ்பைரிங்காக இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பார்த்ததுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நம்ம டீம் உங்களை பெருமைப்படுத்துறதோட நாங்களும் பெருமைப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம், மகிழ்ச்சி. உங்கள் குடும்பத்தினருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டியது. ஏன்னா இவ்வளோ பெரிய சாதனை பண்ணுறவங்களுக்கு அண்ணனாவோ புருஷனாவோ தங்கச்சியாவோ அப்பா அம்மாவோ கூட இருந்து நீ இருக்கு நாங்கள் எல்லாம் இருக்கோம், நீ போய் சாதனை பண்ணிட்டு வான்னு சொல்கிறத ஒரு குடும்பமுக்கும் இங்கே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சூழ்நிலைங்கிறது ரொம்ப முக்கியம்.
மனசு இருந்தால் நீங்கள் வந்து சொசைட்டியை மாற்றலாங்கிறது உண்மை. ஆனால் அந்த மனசு ஒரு ஷேப்பு வர்றதுக்கு இந்த குடும்பம்ங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது நான் நம்புகிறேன். அதனால தான் உங்கள் பெற்றவங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் நீங்கள் பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் நன்றி தான் நான் சொல்ல முடியும். Thanks up to you. God bless you all. Have a fantastic life. இப்படியே இன்னும் சாதனைகள் நீங்கள் பண்ணணுங்கிறத என்னோட கோரிக்கை, என்னோட பிரார்த்தனை, என்னோட ஆசை. எல்லாருக்கும் நன்றி. என்னோட இன்ஃபேக்ட் நான் எப்பவுமே சொல்வேன், என்னோட சக்ஸஸுக்கு முக்கியமாக காரணம் நான் தாய் குலத்துக்கு தான் சொல்வேன். இப்போ ஒரு தாய் வந்து சொன்னாங்க, 40 வருஷமா நான் உங்களை பார்க்கணும்னு இருந்தேன், 50 வருஷமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் போது அதை விட என்ன வேணும்? அதான பாக்கியம். அவங்களுக்கு நான் காலம் பூரா நன்றிக்கடனாக இருக்கேன்னு தான் சொல்லுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல படங்கள் பண்ணுறோம். நாங்கள் நம்ம டீம் மூலமாக எவ்வளோ முடிஞ்சோ நல்லா அவ்வளோ நல்ல ஒர்க்குகள் பண்ணணும், நல்லா இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது வந்தால் நாங்கள் அஃப்கோர்ஸ் பப்ளிசிட்டி பண்ணுறது இல்லை, பட் அது தேவையில்லை எங்களுக்கு. நான் வாழ்கிற மாதிரி தான் என்னோட ஃபேன்ஸும் இருக்காங்க, என்னோட ஆடியன்ஸும் இருக்காங்கங்கிறதுனால இதில் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இந்த அம்மாப்பேட் கருணாகரன் எவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கிறாரு, எவ்வளோ ஒர்க் பண்ணுறாருன்னு நான் சொன்னாலும் அவருக்கு பின்னாடி இருக்கிற அவரோட மனைவிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த குடும்பம், அவரோட பொண்ணுங்க, அவரோட மாப்பிள்ளைங்க இவ்வளோ எல்லாரும் ஹெல்ப் பண்ணலன்னா அவரால் இதெல்லாம் பண்ண முடியாது. அவரோட மனநிலை கரெக்டாக இருக்கிறதுக்கு காரணமே இவங்க எல்லாம் தான். இல்லைன்னா 2 நிமிஷம் போதும் இவரை டார்ச்சர் பண்ணுறதுக்கு. எதுவுமே பண்ணாமல் இவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்கு அந்த தாய் குலத்துக்கு, அந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி. காட் இஸ் கிரேட். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.